பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 16 32 33 வசனம் எவ்விதமாய் சொல்லுகிறது. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவர்கள் உத்தமன். யாருங்க உத்தமன்? நீடிய சாந்தம் உள்ளவர்கள். 1000 பேர் அடிச்சிடலாம், இது பண்ணிடலாம், கோவத்தை வெளியில காட்டிடலாம். ஆனா சாந்தமா அமைதியா எல்லாரிடத்திலும் சமாதானமா போகிற மனிதன் உத்தமன். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். சாந்தம் அதான் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. நீங்க சாந்தமா இருந்தீங்கன்னா எல்லாரோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் காணப்படுவீர்கள். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். ஆமாங்க, பட்டணம் ரூலிங். இங்க அநேக தேசத்துல ரூல் பண்றதை காட்டிலும் இல்ல தன் மனதை அடக்கி, அதாவது நம் மனசுல 1000 எண்ணங்கள் தோன்றும். தீமையான விஷயங்களும் தோணும், நன்மையான விஷயங்களும் தோணும். ஆனா அந்த தீமையை அடக்கி கொண்டு அந்த நன்மையை மட்டும் பின்பற்றுகிறவர்கள், தனக்கு பிரியம் இல்லாதது, தனக்கு பிரியமானது தேவனுக்கு பிரியம் இல்லாதது என்று தள்ளி வைத்து நடக்கிறவன் உத்தமன். சீட்டு மடியிலே போடப்படும். ஆமாங்க, 1000 ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அவர் பாதத்துல நம்ம வைப்போம். அது தேவனுக்கு சித்தமானதா சித்தம் இல்லையா அப்படின்னு தெரியாமலே நம்ம வைப்போம். ஆனா அந்த ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஏறெடுக்கிறோம்ல, அதுக்கு பதில் தருகிறவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரம் தாங்க. கர்த்தரிடத்திலிருந்தே நமக்கு ஒத்தாசை வரும். கர்த்தரிடத்திலிருந்தே நமக்கு காரிய சித்தம் நடக்கும். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஆமாங்க, ஜெயம் யாரால வரும்? அது கர்த்தரால மாத்திரம்தான் வரும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா? மகா இறக்கமும் கிருபையும் நிறைந்தீங்களால தகப்பனே, இசப்பா அந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இசப்பா இந்த நேரத்திலும் இசப்பா அடியேனுக்கும் உம்முடைய வார்த்தையை கொடுத்து அநேகருக்கும் இசப்பா இந்த வார்த்தையை தெரிவிக்கும்படியாக இந்த கருவியை இசப்பா நாங்கள் கரெக்டாக உபயோகிக்கும்படி நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. இசப்பா இந்த வார்த்தை ஒவ்வொருத்தரையும் தேற்றட்டும் தகப்பனே. இசப்பா பலப்படுத்தட்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை இசப்பா அவர்களுக்குள்ளாக நீர் கிரியை நடப்பிப்பீராக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இசப்பா எல்லா துதியும் எல்லா கனமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இசப்பா உமக்கென்று சாட்சியாய் வாழ்ந்து சாந்த குணமுள்ளவர்களாக நாங்கள் வாழ்ந்து இசப்பா எல்லா விண்ணப்பங்களையும் இசப்பா உமக்கு சித்தமானதாக இசப்பா நாங்கள் அறிந்து இசப்பா அந்த விண்ணப்பத்தை ஏறெடுத்து ஜெயம் கொண்டு இசப்பா ஜெபிக்கிற எங்களை இல்லாமல் இசப்பா ஜபத்தை கேட்கிற உண்மை மகிமைப்படுத்தும்படியான காரியங்களை எங்களுக்குள்ளாக இருந்து செய்யுங்க தகப்பனே. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பெருகவும் நாங்க செருகுவோம். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே.